இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆபத்து நேரத்துல நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறபடினால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாம் நம்மை விட்டு போனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு போகாதவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் பலிபீடமாய் இருக்கிற நாம் ஆண்டவரிடத்தில் நாம் பலிபீடமாக நிற்கும் உன் பலியை நீ பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. ஸ்தோத்திரத்தோட உன் பலியை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன காரியமா இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமா இருந்தா கூட கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில் கடந்து வருகிறீங்களா? போராட்டத்தின் மத்தியில் இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. பலியாக உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்களே பலியா இருக்கீங்க. ஆண்டவருக்கு பலியாக உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை நீங்கள் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்க. உங்களோட நெருக்கத்தின் பாதையில வரீங்களா? உங்களோட பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பலியாக ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உங்களுக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுக்கு தருவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சுத்த இருதயம் உள்ளவராய் இருக்க வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவராய் இருக்கும்போது ஆண்டவருடைய ஆவி உங்கள் உள்ளத்திலே புதுப்பிக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுதலை ஆக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் நிச்சயமாக ஆபத்து காலத்துல நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்? உங்களுக்கு தெரிந்த மனிதர்களா? இல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீ மனுஷனை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு உதவி வராது. ஏசப்பாவை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்கள் சூழ்நிலைகளை யார் மாற்ற முடியும்? உன் போராட்டத்தை யார் மாற்ற முடியும்? உன்னோட பலவீனத்தை யார் மாற்ற முடியும்? ஆண்டவர் தான் மாற்ற முடியும். மனிதனால் கூடாதது ஏசப்பாவால எல்லாம் கூடும். இன்றைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளையே, எந்த காரியத்துல வேதனையோடு இருக்கிறாய்? எந்த காரியத்துல கண்ணீரோடு இருக்கீங்க? ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. எந்த மனுஷனிடத்தில் ஜெயம் வராது. எந்த மனுஷன் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. எந்த மனுஷன் உன்னை உயர்த்த முடியாது. ஆனால் ஒருவேளை உன்னை உயர்த்தினாலும் அது நிரந்தரம் அல்ல.
கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை வைக்கும்போது திடமனதாய் இருப்பீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். உன் சூழ்நிலையை மாற்றுவார். நீ சுத்த இருதயம் உள்ளவர்களா இருக்கும்போது கர்த்தர் உன் உள்ளத்தை புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறபடினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியை உமக்கு பிரியமானதல்ல என்று. தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் நீ நொறுங்குண்டு தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீங்க வடிக்கிறீங்களா, அந்த கண்ணீருக்கு பதில் உண்டுங்க. நீ கண்ணீர் வடித்து ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறீங்கல்ல, அதுக்கு பதில் உண்டு. அந்த நாட்களில அண்ணால் புலம்பி தேவ சமூகத்தில் அழும்போது அந்த அழுகைக்கு ஒரு வல்லமை உண்டுங்க. கர்த்தர் உங்கள் யாவையும், உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க ஒரு போதுமானவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீர் தாமே ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட முகங்கள் வைக்கப்படக்கூடாது ராஜா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, தேவைகளை சந்திங்க. எல்லாம் பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பெரிய விடுதலை கர்த்தாவே உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கட்டளிடுவீராக. ஆண்டவரே, அவங்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க, அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, அவங்களோட இடைபடுங்க, அவங்களோட பேசுவீராக ராஜா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.